ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முத்துமணி, என்னையா பிரச்சனை? ஏன் உன் சட்டையை பிடிச்சாங்க? அதான் வீட்டுல ஒருத்தரை குடி வச்சிருக்கீங்களே, அவங்களாலதான். அவங்க என்கிட்ட வந்து போன்ல போட்டோவை காட்டி அவன் எங்க இருக்கான்னு கேட்டு மிரட்டிட்டு போறாங்க. கண்டவங்கள குடி வச்சுக்கிட்டு. ஐயோ, இந்த பக்கமும் அவங்க இருப்பாங்க. யாரா இருக்கும்? ஒருவேளை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுனால ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அந்த செல்வியோட புருஷன் வேற ஜெயில இருந்து பெயில வந்திருக்கான்னு சொல்றாங்க. வரட்டும், இன்னைக்கு என்ன ஏதுன்னு ஒரு முடிவு பண்றேன். உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து ஏமாத்துற பூஜா நம்ம பழி வாங்கலாம். உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். என்ன விட்டு ப்ளீஸ். எப்படி நான் உன்னை இவ்ளோ டார்ச்சர் பண்ணியோ நீ எதுவுமே போலீஸ் கிட்ட சொல்லாம என்ன அப்படியே மன்னிச்சு விட்டுருவ? நீ சொல்றத நம்பி நான் உன்னை அவுத்து விட்டுறணும், அப்படிதானே? ஐயோ, என்ன நம்பு ப்ளீஸ். நான் தப்பு பண்ணிட்டேன். பாருங்கடா, அவனை பண்ணியா? வாடா வா. பூஜாவை லவ் பண்ணல, அதான் நீ பண்ண முதல் தப்பு. என் கையில சிக்கின பாத்தியா? அதுதான் நீ பண்ண ரெண்டாவது தப்பு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாண்டா. உன்னோட மரணம் என் கையில எழுதப்பட்டிருக்குடா. அதான் நீ வசமா என் கையில வந்து மாட்டிக்கிட்ட. இனிமே உனக்கு அழுது புலம்புறதுக்குலாம் நேரம் இல்லப்பா. இப்போ உன் ஆத்மா சாந்தி அடைய நிம்மதியா வேண்டிக்கடா. வேண்டி கையெடுத்து கும்பிட்டு வேண்டி. பாருங்கடா, அவனை என்னை காப்பாத்த யாருமே இல்லையா? செல்வி, கொஞ்சம் நில்லுமா. உங்க வீட்டுக்காரரை தேடி 2-3 ரவுடி பசங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்க. என்னக்கா சொல்றீங்க? எங்களோட வீட்டுக்கா? ஆமா செல்வி, வீடு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மணி அண்ணன் கிட்ட விசாரிச்சாங்க. உன் புருஷன் போட்டோவை காமிச்சு எங்க வேலை செய்யறாருன்னு மிரட்டி கேட்டானுங்கம்மா. ஐயோ, என்ன இப்படி சொல்றாங்க? யார நீ வந்திருப்பாங்க? வினோத் இங்க தானே இருந்தான், அவனை வேற காணோம். யார் என்னன்னு தெரியலம்மா. இந்த விஷயம் ஓனர் அம்மாக்கு தெரிஞ்சு நீங்க வந்ததுல இருந்தே பிரச்சனையா இருக்குன்னு ஓனர் அம்மா உங்க மேல கடுப்புல இருக்காங்க. ஏய், இப்படி வா. வந்துட்டியா நீ? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன் மேல சந்தேகம் இருந்துச்சு. அதான் வீடு கொடுக்கவே யோசனையில இருந்தேன். ஏதோ தனம் சொல்றான்னு வாடகைக்கு விட்டேன். ஆனா இப்ப பார்த்தா யார் யாரோ தேடி வர்றாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. சீக்கிரமா வீட்டை காலி பண்ணுங்க. ஐயோ, இங்க பாருங்கம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. வந்தவங்க யாருன்னே தெரியல. அப்புறம் என்ன ஏதுன்னே தெரியாம நீங்க இப்படி பேசினா எப்படி? அவங்கள பார்த்தா ரவுடிங்க மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு செட் ஆகாது. இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா அப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஏ தனோ, நீ தான் பொறுப்பு. ஏதோ வில்லங்கம் உண்டாகாம பாத்துக்கோ. அப்புறம் என்ன குறை சொல்லி ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிலாம் இருக்காது கமலாக்கா. அது வேற யாராவது இருக்கலாம்ல, நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்க போறியோ? அவங்க வந்துட்டு போனதுல இருந்து எனக்கு தான் பதட்டமா இருக்கு. மணி அண்ணா, இங்க கொஞ்சம் வாங்கலேன். செல்வி, இவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு பாரு. அண்ணே, வந்தவனுக்கு யாரு என்னன்னு தெரியுமா? உண்மையிலேயே என்னோட புருஷனோட போட்டோ தான் காட்டி கேட்டாங்களா? ஆமாமா, அவங்க ரவுடி மாதிரி இருந்தானுங்க. உன் புருஷன் போட்டோவை காட்டி தான் மிரட்டினானுங்க. செல்வி, எதுக்கோ நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா. முதல்ல உன் புருஷனுக்கு போனை போட்டு சொல்லு. அப்புறம் ஏதாவது ஏடா கூடமாயிர போகுது. இவன் கையை அவுத்து விடுங்கடா. அவுத்து விடுங்க, அவுத்து விடுறாத. டேய், கடவுள்கிட்ட கடைசியா கை கூப்பி வேண்டிக்கடா. ரெஸ்ட் இன் பீஸ். இந்த காட்டுக்குள்ள எங்க ஓடி ஒளிஞ்சாலும் இவங்களால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அண்ணி, ஒருவேளை இது அந்த பிரம்மாவோட வேலையா இருக்குமோ? வினோத் எங்க போனானே தெரியலையே. என்னாச்சு பூஜா? ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? நீ வீட்டுக்கு போனியே, என்னாச்சப்போ? இல்ல வினோத், இது வேற பிரச்சனை. வீட்டை பூட்டிட்டு நீ எங்க போன? ஏன், என்னாச்சு பூஜா?
அக்கா பூஜா சொல்றதெல்லாம் உண்மையா? வேலு மச்சான ரவுடிங்கள தேடி வந்தாங்களா? இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? இதுக்கு பின்னாடி ஒண்ணு அந்த கௌதமோட அப்பாவா இருக்கணும், இல்லனா அந்த பிரம்மாவா இருக்கணும். 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பண்ண வேலை தான் இது. வேலு வேலை செய்யற இடத்த வேற கேட்டுட்டு போயிருக்காங்க. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது. அவருக்கு ஏதாவது ஆபத்து வர்றதுக்குள்ள நம்ம போய் பார்க்கலாம். வா, அப்பா, வாங்க. ஆட்டோ எடுங்க.